ஜெய்சரம் எல்லோருக்கும் வணக்கம். உங்களோடு நான் அப்படிங்கிற பதிவில் உங்கள் கேள்விக்கான பதிலை பாபாவுடைய அனுமதியோட உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக புரிய வைக்கிறேன். மேலமாசி வீதி மதுரையிலேருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. போன வீடியோவில் ஏன் நேம் சொல்லலை அப்படின்னா அந்த சகோதரி நேம் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இவங்க நீங்கள் நேம் சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த சகோதரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினா போதும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பாபா கிட்ட கேட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் தவிர வேறு எந்த யூடியூப் சேனலையும் பார்த்தும் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணலை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம சேனலில் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அப்படின்னா மற்ற சேனலில் இதே மாதிரி கண்டென்ட்டை கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. ஸோ ஆணிவேர் நம்ம தான். அதனால தான் சொல்கிறேன், பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னா என்ன என்ன செய்யணும் அப்படின்னு சகோதரி அவர்கள் கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஓஹோ சாய் ஷாப்பிங் மாலில் முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் உங்களுக்கு லேமினேஷனில் வரும். அந்த படத்தை வாங்கி உங்களுடைய பூஜை ரூமில் ஸ்டிக்கரோ இல்லை ஆணியோ இல்லை ஸ்க்ரூவோ ஏற்றி ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிடுங்க. தெய்வங்கள் மேற்கில் இருந்து கிழக்கை நோக்கி இருக்கணும், நாம் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி அவங்கள பார்க்கணும். அந்த மாதிரி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவோடையே சில விசேஷமான பொருட்கள் வரும். அதாவது தாலி கயிறு, குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரியான மஞ்சள் கயிறு, இது போன்ற பிரசாதங்கள் வரும். அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் முருகனுடைய பாதத்தில், என்ன ப்ரோ சொல்கிறீங்க, சவத்தில் அடிக்க சொல்கிறீங்க ஆணி, அதுக்கப்புறம் போயிட்டு எப்படி பாதத்தில் வைக்க முடியும் அப்படின்னா, இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவருடைய பாதத்தில் அப்படி வைக்கணும். தொட்டு நீங்கள் செல்ஃபில் வச்சிங்கன்னா, தரையில் வச்சிங்க அப்படின்னா அந்த செல்ஃபில் இந்த பொருளை வச்சிடலாம். இல்லை செவத்தில் ஆணியோ ஸ்டிக்கரோ அடித்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கையால் எடுத்துகிட்டு போய் அவருடைய பாதத்தில் வைக்கணும். ஏன்னா நம்ம இங்கேருந்து அனுப்பும் போது பூஜை பண்ணி தான் அனுப்புகிறோம். ஆனால் யார் சம்மந்தப்பட்டவங்க அப்படிங்கிறது அந்த பிரசாதத்துக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் முருகனுடைய பாதத்தில் வைங்க. 3 முறை அப்படி வச்சு இப்படி எடுக்கணும், மறுபடியும் வச்சு எடுக்கணும், மறுபடியும் வச்சு எடுக்கணும். இதை செஞ்சதுக்கப்புறமா அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு சுமங்கலி பெண்கள் இருக்காங்கல்ல, ஒரு 3 நபர் ஒற்றைப்பறையில், 3 நபர், 5 நபர், 7 நபர், 9 நபர், உங்களால் எத்தனை சுமங்கலிகளுக்கு இதை தானமாக கொடுக்க முடியுமோ, நல்லா கேட்டுங்க, முருகன் படத்தை தானமாக கிடையாது, முருகன் படத்தோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த பிரசாதத்தை, மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு போன்ற பொருட்களை நீங்கள் கொண்டுட்டு போய் தானமாக கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்படி தானமாக கொடுத்துட்டா போதும். இதை எப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, வாய்ப்பு கிடைத்தால் மாதம் ஒரு முறை பண்ணுங்க. ஒருவேளை வாய்ப்பு இல்லை அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் சுமங்கலியாக வாழலாம். உங்களுடைய கணவருக்கும் நீண்ட ஆயுள் கிட்டும். வீடியோ புரியலை அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஏன்னா ரொம்ப நிறுத்தி நிதானமாக தான் சொல்கிறேன். இதை பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா பாபா சொல்லி உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே போதும், வாழ்க்கையில் முன்னேறலாம். நன்றி. ஜெய் சேரம்.